தருமபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதியான மாசிலாமணி சுவாமிகள் நெருக்கமாக பெண்களுடன் இருக்கும் ஆபாச வீடியோக்கள் எடுத்து வைத்துள்ளோம் என்றும், என்னடா சொல்ற, அதை வெளியிட போகிறோம் என்றும் ரகசிய வீடியோ எடுத்த உதவியாளர் தலைமறைவான பாஜக நிர்வாகி. நீ ஏன்டா திருத்திட்டு முடிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நான் ஆதீனம் சம்பந்தப்பட்டது என்பதால் உயிருக்கு பயந்து மடத்தில் பேசி பணத்திற்கு முதலில் ஏற்பாடு செய்து தருகிறேன் என சொன்னேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது, நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன், தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்து வந்தனர். மரியாதையா செய்கூலிய கொடு. செய்கூலிலாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கை காசு 20,000 போட்டு செலவு பண்ண சொல்ற நீ? யோ, இதுக்கு 25,000 செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 பத்தாது, 45,000 வேணும். நானாச்சும் 20,000 கேட்டேன், இவன் 40,000 அவனுக்கு கேட்க. ஒரு கட்டத்தில் மடாதிபதியின் சகோதரர் என்றும் பாராமல் என்னை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். நல்வாய்ப்பாக சுவாமிகள் அருளால் உயிர் பிழைத்தேன். செய்யறதெல்லாம் ஃப்ராட் தானா? சாமிக்கு லஞ்சமா? மடாதிபதியின் சகோதரரும் ஆதீன உதவியாளருமான விருத்தகிரி என்பவர் புகார் ஒன்றை மயிலாடுதுறை எஸ்பியிடம் நேரடியாக வழங்கி இருந்தார். இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. மேலும் வழக்கில் தொடர்புடைய பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திருக்கடையூர் விஜயகுமார், மதுரையைச் சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னா எங்களை அடிக்காம விட்டாங்க. அவங்களோட நோக்கம் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த இறுதி யாத்திரோட நோக்கம் என்னன்னாக்கா மக்களை திரட்டுவது, ஓட்டாக மாற்றுவது என்பது, கொள்கைகளை சொல்வது, அந்த நோக்கம் கிடையாது. இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கும்பலை கூப்பிட்டு கிளம்புறான் அப்படின்னாக்கா, ஒரு ஏரியாவுக்கு போறான்னாக்கா அந்த ஏரியாவில் இதை வச்சு வசூல் வேட்டை நடைபெறும். அங்க உள்ள பிசினஸ் மேன் கிட்ட, பணம் படைத்தவர்கள்கிட்ட, அங்க கட்சிக்காரங்கள்ட்ட அப்படியே வந்து கலெக்ஷன். ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். ஒரு தொகுதியில நான் சொல்றது குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய். பிஜேபி இல்லாத கட்சி இப்படி பிச்சை எடுத்து இருப்பாங்களா அவங்க? ஐயோ, 20 கோடி ரூபாய் இப்படி கேட்டிருக்காங்களே, இது வெளியில வந்திருக்கு பாஸ். நான் சொல்றது இப்படிதான். இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் பிசினஸ். இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இங்க வர்றா, இது பட்ட பகல் கொள்ள. 2 பேரும் சேர்ந்து செய்யறது நல்லா இல்ல. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏன போற? பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போற. இந்தாடா எடுத்துட்டு போ. அந்த பிசினஸ் அந்த எண்மண் எண் மக்களை வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைந்தபட்சம் 100 இருந்து 200 கோடி ரூபாய் வசூல போட்டிருப்பாங்க. மொத்தம் 2,400. உசுர வெறுத்து கரண்ட் பெட்டியில கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன். பூரா எப்படிங்கிறீங்க? போயிட்டு வசூல் பண்றது ஒண்ணு, இன்னொரு வசூல் அப்படின்னாக்க அப்படிதான். ஒரு தட்டு தான் என்ன தெரியா இல்லையா? சிபிஐ ஆடியோ வீடியோ அவ்வளவுதான். கும்பலா போய் கேட்க வேண்டியதான். எல்லாம் தலைவர் வர்றாரு, காசு கொடு, இல்லக்கா வீடியோ ஆடியோ வெளியில வந்துரும். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஓ கேமரா ஆக்டிங்க போட்டு ரேட்டிங்க ஏத்திர வேண்டியதான். மாலையை போடு பெருசு, காலு கழுவவே மாட்டான் போல இருக்கு. போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்கீங்க. நீங்க பார்க்க வந்தது இவர இல்ல, இவர மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரு உள்ள இருக்காரு. ஆரம்பமே கிழிஞ்சுது. இந்த நாய் சொல்லவே இல்லைங்க இத பத்தி. சரி வாங்க உள்ள போவோம். எப்பா இங்க பாரு, எல்லாம் உள்ள போலாம் வாங்க. அல்லா எல்லாரையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். தெரு நாய் கிடைச்சாவே கோமாதான்னு சொல்லி வித்துருவானே, இப்ப என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. வணக்கம்டா ஐயா. ஆருத்ரா பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, காலை நக்காத, இந்த சால்வ போத்திக்கோ. கசானா ஜுவல்லர்ஸ்ல காஜல் அகர்வால் போட்ட நெக்லஸ் தான் இது. சோக்கா இருக்கும் உனக்கு. மாலைய போட்டு இந்த ஆட்டுக்குட்டிய ஜீசஸுக்கு வெட்டுங்கடா. ஆண்டவா, நீ சொன்ன மாதிரியே கேமராவை பிக்ஸ் பண்ணிட்ட. நல்லது, யாருக்கும் தெரியாம பாத்துக்க. சாமி இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. எனக்கா? இந்த பைய புடி. போகும்போது அத குப்பையில போட்டு இப்ப மூடிட்டு இப்படி உக்காரு. என்ன பாக்குற? ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் விட்டாங்கல்ல மார்ஸுக்கு, அத சாமி தான் ஓட்டினாரு. ஸ்பேஸ்ல எல்லா ரூட்டுமே சாமிக்கு தெரியும். எவ்வளவு உருட்டினாலும் 20 கோடி தான் தேரும். நன்றி, வணக்கம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. ஜம்முன்னு இருந்தா சந்தேகம் வராது. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற?
ஆளு அடையாளமே தெரியலனே. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்காக இந்த வீடியோ பதிவு. கடந்த ஒரு 10 நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் இது அனைத்துமே பொதுவெளியில சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் கூட கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அதாவது இன்னும் தெளிவாக புரியக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும் என்றால் 2018 மற்றும் 2020 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 68,200 கிலோ ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கிறது. இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய். 2018 மற்றும் 20 பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் கணக்கில் காட்டியிருக்கக்கூடிய 68,200 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்ததாக ஏன் மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு ஏஜென்சியும் பொறுப்பேற்கவில்லை? கஞ்சா செடியை மேய்ஞ்சிட்டு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லிருக்கான்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே போதை பொருளோட தலைநகரமா. ஏண்டா நாய, நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஊக்கோட்டுறதுக்கு இது என்ன வடக்கா? வா, உண்மை என்னன்னு புள்ளி விவரத்தோட சொல்றேன். 2018 புள்ளி விவரத்தின்படி வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன ஓபியம் ட்ரக்ஸ் குஜராத்ல மட்டும் 4057 கிலோ பறிமுதல் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல 3994 கிலோவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா நீ ட்ரக்ஸ் தலைநகரம்னு சொன்ன தமிழ்நாட்டுல 0.007 கிலோ, அதாவதுடா மயிறு 1 கேஜிக்கும் கம்மி. அப்படியே 2022க்கு வந்து பார்த்தோம்னா குஜராத்ல 12,838 கிலோ ஓபியம் பறிமுதல் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல 4,529 கிலோவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அப்படியே தமிழ்நாட்டுல பார்த்தா வெறும் 21 கிலோ. அதாவது 2018ல குஜராத்ல பறிமுதல் பண்ணது 4,057 கிலோ ஓபியம். ஆனா 2022ல பறிமுதல் பண்ணது 12,838 கிலோ ஓபியம். வெறும் 3 வருஷத்துல எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீயே கணக்கு போட்டு பாருடா பரதேசி அண்ணாமலை. ட்ரக்ஸோட தலைநகரம், தி ட்ரக்ஸ் கேட், ட்ரக்ஸ் லேண்ட், இந்த மாதிரி குஜராத்துக்கு நிறைய பேர் இருக்கு. இதுதான் நீயும் உங்க அப்பா மோடியும் குஜராத் மாடல் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல பாஜக ஆட்சியை நடத்திட்டு தமிழ்நாடு ட்ரக்ஸ் தலைநகரம்னு வாய் கூசாம கோமியம் குடிச்சிட்டு போதையில பேசிட்டு லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.